ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விசாஸ் கிச்சன். வாங்க, இன்றைக்கு மிக சுவையான அழகான சமோசா செய்து பார்ப்போம். சில வேளை நான் சமோசான்றதை சம்சான்னு தான் சொல்கிறேன். நாங்கள் அதால் சம்சான்னு உச்சரிச்சிருவேன், பிரச்சனை இல்லை. இதுக்கு நான் சமோசா நேற்றே நான் செய்து ஃப்ரிட்ஜில் வச்சேன். பாருங்க, ஒவ்வொரு ரொட்டியையும் 4 அமௌண்டா விட்டு இருக்கிறேன். வெட்டி போட்டு வச்சு விட்டு நான் இதோட லிங்க் வேணுமெண்டா கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்த்துக்கொள்ளுங்க. நாங்கள் முதல் நாளே செய்து வச்சிட்டோம்டா எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் உடனே சுட்டு செய்ய இதை கொஞ்சம் எடுத்து வெளியில் வச்சு போட்டு செய்யுங்க. ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்த உடனே செய்தோம்டா முறியத்தை பார்க்குமா. அப்போ சாஃப்டாக வரணுமா இருந்தால் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து வெளியில் வச்சுக்கொள்ளுங்க. பாருங்க, நான் அப்படியே ஃப்ரிட்ஜுக்கு வச்சு போட்டு எடுத்து பிரித்து வைக்கிறேன். இவ்வளவு வச்சிருக்கிறேன். இன்னும் கணக்கு நேற்று 2 சுண்டு மாவில் செய்தேன்னா நிறைய ரொட்டி இருக்குது. இன்றைக்கு வெள்ளிக்கிழமை அதால் வெஜ்ஜில் செய்ய போகிறேன். சோயா மீட் ஒரு 100 கிராம் அளவு எடுத்து நான் ஊற விடுறேன். சுடு தண்ணியில் ஊற விட்டு போட்டு கொஞ்சம் உப்பும் போட்டு ஊற விட போகிறேன். சோயா மீட்டில் செய்தமா இருந்தால் அது இறைச்சியாக சோயா மீட்டான்ட்டு வித்தியாசப்படுத்தி பார்க்கவே இயலாமல் அவ்வளவு சுவையாகவும் வித்தியாசப்படுத்தி இயலாத மாதிரி இருக்கும். கொஞ்சம் உப்பம் போட்டுட்டு நான் ஒரு 5 நிமிஷம் ஊற விட போகிறேன். ஊற விட்டால் உடனே ஊறிடும். ஊறின அப்புறம் எடுத்து 2-3 தரம் கழுவி கொள்ளுங்க. சோயாபீன் சில பேருக்கு அதை பிடிக்காத ஒரு வாசம் பெறலாம். அதால் அதை நாங்கள் 2-3 தரம் நான் கழுவிட்டு வடிவாக புளிஞ்சு எடுத்து போட்டு தண்ணி இல்லாமலுக்கு புளிஞ்சு எடுத்துட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுக்க போகிறேன். 2 சுத்தவே அப்படியே அரைஞ்சு வந்துடும். முழுவதும் நல்ல சாஃப்டானது. ஊறின அப்புறம் இன்னும் சாஃப்டாக வந்துடும். அப்படியே அரைச்சி எடுத்துட்டு வருவோம். அரைச்சி எடுத்துட்டு வந்த பிறகு அதுக்குரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை அதுகளையும் நான் வெட்டி கொள்றேன். வெட்டி கொண்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். நீயும் சமோசா வீட்டை செய்யறே இல்லை, கடையில தான் வெட்டுறது. ஈஸியான முறை, எங்களோட தேவைக்கு நாங்க செய்து கொள்ளலாம். பாருங்க, அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். இதுக்கும் இறைச்சியை அரைச்செடுத்தோம்னா அதுக்கும் வித்தியாசம் இருக்காது. அதே மாதிரி இருக்கு, அரைச்ச இறைச்சி மாதிரியே இருக்கு. இதோட 2 பெரிய வெங்காயம் வெட்டி வச்சிருக்கிறேன். சின்ன வெங்காயம் கொஞ்சம் வெட்டி இருக்கிறேன். 2-3 பச்சை மிளகாய், கருவேப்பிலை சின்ன வெட்டி வச்சிருக்கிறேன். இதோட தாளிக்கிற பொருட்களையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். பேன் ஒன்று அடுப்புல வைப்போம். பேன் ஒன்று வச்சுட்டு முதல்ல தாளிச்சு ஸ்டோப்பிங் உள்ளுக்கு வைக்கிற இதை செய்து கொள்ளுவோம். கொஞ்சம் எண்ணெயை விட்டுட்டு சிறிதளவு கடுகை போடணும். கடுகு நல்லா வெடிக்கணும். கடுகு வெடிச்ச பிறகுதான் வாசம் வரும். அப்போ கடுகை கொஞ்சம் வெடிக்க விடுங்க. வெடிக்க விட்டுட்டு பெருஞ்சீரகம் போட்டு கொள்ளுவோம். ஒரு சிறிதளவு பெருஞ்சீரகம், கொஞ்சம் கறி தான் செய்ய போகிறேன். அப்போ சிறிதளவு பெருஞ்சீரகம் 100 கிராமில் தான் செய்ய போகிறேன். இப்போ 100 கிராமிலேயே எனக்கு 20க்கு சமோசாக்கு கூட வந்தது. நீங்கள் கடைகளுக்கே நாங்கள் செய்து கொடுக்கலாம். இதை ஒரு சமோசா 40 ரூபா விற்கிறாங்க. அப்போ கொஞ்சம் செலவு எங்களுக்கு குறைவா இருக்கும். அதை நாங்கள் கடையில கொடுத்தோம்னா நிறைய காசு வரும். இதை பார்த்தீங்களா இருந்தா நீங்களே செய்து கடைகளுக்கு கொடுக்கறது வாங்கலாம். சுவையா இருக்கும், நல்லா இருக்கும், அழகா இருந்ததுன்னா எல்லாரும் வாங்குவாங்க. கொஞ்சம் பொரிஞ்ச பிறகு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலையும் நான் சின்ன வெட்டி வச்சிருக்கிறேன். என்னடா சமோசாக்கு இருக்கிற அந்த ஸ்டப்பிங் வந்து ஒரு உதிர்ந்த நிலைமையில இருக்கும். அப்ப கருவேப்பிலையை நாங்க பெருசா போட்டோம்னா அது அதை கொஞ்சம் உருட்டுற மாதிரி ஒரு தன்மை வரும். அதால அதையும் சின்ன நான் வெட்டி வச்சிருக்கிறேன். அப்படியே தாளிச்சு கொள்வோம். தாளிச்சு கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு சேர்க்க வேண்டிய மற்ற பொருட்களை நான் காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாடி நான் ஒவ்வொரு நாளும் கேட்குறது குறைஞ்சிக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட பெல் பட்டனையும் அமுக்கிக்கொள்ளுங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பை போட்டுக்கொள்ளுவோம் நாங்க. அப்போ உப்பு போட்டமா இருந்தா வெங்காயம் கெதியா பொரிஞ்சு வந்துடும். உப்பு நாங்க முதல்ல சோயா மீட்டுக்கு கொஞ்சம் போட்டு ஊற விட்டேன்னா நான் அது 3-4 தரம் கழுவி எடுத்துட்டேன். இருந்தாலும் கொஞ்சம் உப்பு சுவை இருக்கும். உப்பை நீங்க பார்த்து போட்டுக்கொள்ளுங்க. தேவையண்டா பிறகு நாங்க போட்டுக்கொள்ளலாம். சிறிதளவு
மிளகாத்தூள். இது வறுத்த மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு வறுத்து இடிச்ச மிளகாத்தூள். இந்த மிளகாத்தூள்ல கொஞ்சம் சேர்த்துக்கொள்கிறேன். சிறிதளவு மஞ்சள் தூளை நான் சேர்த்துக்கொள்கிறேன். அதோட சிறிதளவு மிளகு பெப்பர் தூளும் சேர்த்தனால் அந்த வீடியோ எடுபடாமல் 1-2 வீடியோ எடுபடையில் சாரி நான் பிறகு சொல்லி என்று வரேன். பெப்பர் தூளும் கொஞ்சம் போட்டு நான் இது நல்லா பொரிஞ்சு வரைக்க கொஞ்சம் நேரம் விடுங்க. அப்படியே பொரிஞ்சு வந்துடும். பொரிஞ்சு அந்த மிளகாத்தூள் வாசம் கொஞ்சம் குறைஞ்ச பிறகு நாங்கள் அரைச்சி வச்சிருக்கிற சோயா மீட்டை இதுக்குள்ள போட்டுக்கொள்ளுவோம். தண்ணி விடவே அப்படியே நாங்க விட்ட எண்ணெயில அப்படி உங்களுக்கு தேவையா இருந்தா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கொள்ளுங்க. அந்த எண்ணெயில சோயா பீன்ஸ் எல்லாம் அப்படியே பொரிஞ்சு பொன்னிறமா மாதிரி இறைச்சி பொரியல் மாதிரியே வரும். ஒரு ஆளுக்கு சாப்பிட கொடுத்தீங்கன்னா அந்த சோயா மீட்டா இறைச்சியாண்டு அது கண்டுபிடிக்க இல்லாத மாதிரி இருக்கும். இது அதால எங்களுக்கு ஈஸியா இருக்கு. நாங்க கடையில சாப்பிட்றதுக்கே பாக்குறோம் நான் இப்படி ஸ்டாப்பிங் தான் இருக்கும். ஆனா நான் இறைச்சியா சோயாபீன்ஸ் ஆண்டு கண்டுபிடிக்கல. இப்பதான் தெரியுது சோயாபீன்ஸை தான் கொஞ்சம் இறைச்சிக்க கலந்து போட்டு இவங்க இப்படி செய்திருக்கிறாங்க. கலப்படம் நானுடைய வெள்ளிக்கிழமை என்றதால தனிய வெஜ்ஜில தான் செய்யறேன். பாருங்க நான் செய்து வச்ச மாவை 3 முறையால இதை நாங்க மடித்து கொள்ளலாம். இப்படி ஒருக்கா மடிச்சுட்டு நான் இந்த கரை பக்கத்தை உங்களுக்கு ஈஸியா என்னென்ன மடிக்கிறேன்னு காட்டித்தரேன். என்னோட நடுவான் சுகமா மடித்து கொள்ளலாம். அந்த கரை பகுதி துண்டு வரைக்க கொஞ்சம் கஷ்டப்படணும். பாருங்க இப்படி மடிச்சுட்டு இதுக்கு ஸ்டோப்பிங்க வையுங்க. உங்களுக்கு தேவையா இருந்தா இந்த மடிக்கிற விதம் தேவையா இருந்தா நான் திருப்பியும் ஒருக்கா உங்களுக்கு வேணுமெண்டா வீடியோ போடுறேன். வடிவா பேப்பர்ல வெட்டி வடிவா மடிச்சு காட்டி விடுறேன். முதல்ல நான் மடிச்சு காட்டி இருக்கிறேன். இந்த செய்த அன்றைக்கு நேற்று செய்து போட்டுனா அந்த வீடியோவில் போய் பாருங்க. சமோசா செய்த அன்றைக்கு நான் இந்த மாதிரி என்று மடிக்கிறேன். பேப்பர் வெட்டி பேப்பர்லயே மடிச்சு காட்டினேன். உங்களுக்கு இலகுவா புரிஞ்சு கொள்ளலாம்ன்றதுக்காக. அடுத்தது ஒரு 2 தேக்கரண்டி கோதுமை எடுத்து பச்சை தண்ணியில கரைச்சி வச்சிருக்கிறேன். அதை பூசி ஒட்டி கொள்றேன். அந்த கோதுமை மாவை பூசினா அப்படியே ஒட்டிடு கலராது. பொரிஞ்சு வரைக்கும் கலராது, ஒரு நேரமும் கலராது. அப்படியே நல்லா இருக்கும். இங்க பாருங்க நீள துண்டு எடுத்தா என்னென்னு மடிக்கிறது. இப்படி ஒரு மடிப்பொண்டு மடிச்சு கொள்ளுங்க. மடிச்சுட்டு அப்படியே சரிச்சு வைங்கனால சரிச்சு போட்டு இதுக்குள்ள ஸ்டோப்பிங்க வைங்க. இதுக்குள்ள ஸ்டோப்பிங்க வச்சு போட்டு இதுக்குள்ள வச்சுட்டு மாவை பூசி ஒட்டி கொள்ளுவோம். இந்த மா கரைச்சதை நான் உங்களுக்கு காட்டியில நான் காட்டி கொள்றேன். பாருங்க கொஞ்சம் அமர்த்தி விடுங்க. அமர்த்தினா தான் உங்களுக்கு மடிக்க ஈஸியா இருக்கும். கையால கொஞ்சம் அமர்த்தி போட்டு அப்படி அமர்த்தி போட்டு மாவை பூசிட்டு மாவால் ஒட்டி விட்டோம்னா சரி. அப்படியே வைக்க பாருங்க. இப்படி எடுத்து இப்படியே சுத்தி கொண்டு வந்து இங்கால பக்கத்தாலையும் சுத்தி விடணும். உங்களை சுத்தி காட்டினா இப்ப நான் மாவை பூச போறேன். பேஸ்ட் கரைச்சி வச்சிருக்கிறேன். தனி கோதுமை மா எடுத்து கரைச்சி வச்சிருக்கிறேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதைத்தான் நாங்க இங்க பேஸ்டா பயன்படுத்துறோம். அப்படியே இந்த கரையை முதல் இறுக்கி ஒட்டிட்டு அந்த மூல பக்கத்துல மட்டும் மா இல்லாத மாதிரி ஒட்டிக்கொள்ளுங்க. ஏன்னா அந்த மூல பக்கத்துல கொஞ்சம் நீக்கல் வந்தா கூடி அதுக்குள்ளால எண்ணெய் உள்ளுக்குள்ள போக பார்க்கும். மூல பக்கங்களை இறுக்கி மடிக்கணும். அப்பதான் சமோசா ஸ்டோப்பிங்குள்ள எண்ணெய் போகாது. வெளியில இருக்கிற முழுவதும் பொரிஞ்சு வரும். அப்படியே மடிச்சு மற்றதை கீழ் பக்கத்தால அப்படியே மடிச்சு பார்த்தீங்களா என்ன அழகா வந்துட்டு. இப்படியே செய்ய கஷ்டம் இல்லை. எந்த ஒரு விஷயமும் நாங்க நினைச்சு செய்தமா இருந்தா கஷ்டம் இல்லை, ஈஸியா இருக்கும். சரிங்களா? அழகான ஒரு சமோசா 3 பக்கமும் சம முக்கோணி. பாருங்க இவ்வளவு சமோசாவை நான் செய்திருக்கிறேன். இப்ப வாங்க இவ்வளத்தையும் நாங்க பொரிச்சு எடுத்துக்கொள்வோம். ஒரு தட்டையான இதுக்குள்ள வச்சு எண்ணெய் விட்டீங்களா இருந்தா கொஞ்சம் எண்ணெயோட 4-5 சமோசா ஒரே அடியா போட்டு எடுக்கலாம்.
இதுதான் நான் கரைச்சமா 2 தேக்கரண்டி பச்சை கோதுமை மாவு எடுத்து தண்ணி பச்சை தண்ணி விட்டு அப்படியே கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்தேன். இதுதான் நான் பயன்படுத்தின பேஸ்ட். பாருங்க, கொஞ்சம் எண்ணெய் தான் விட்டுருக்கிறேன். அடி தட்டை இல்லாமலுக்கு அடி குண்டாளமானதை எடுத்தா ஒரு சமோசா அப்படித்தான் போட்டு எடுக்கலாம். அப்ப கன நேரம் வேஸ்ட் ஆகும். இப்படி ஒரு தட்டையான பாத்திரத்துக்கு நீங்க போட்டீங்களா இருந்தா எரியா தண்ணீரம். நான் பொரிஞ்சிட்டான்னு பாக்குறதுக்கு ஒரு சின்ன மாத்துண்டு போட்டேன். நான் பாருங்க, கொதிச்சுட்டான்னு பாக்குறதுக்காகத்தான் நான் அந்த மாத்துண்டை போட்டு பார்த்து எடுத்தேன். அது பொரியேக்கே எனக்கு தெரிஞ்சுட்டு எண்ணெய் கொதிச்சுட்டு அப்ப நாங்க இனி சமோசாவை போடலாம். இதுக்குள்ள 6-7 சமோசா போடலாம் ஒரு ஏரியா. காய்ச்சி அல்லது ஏதாவது ஒரு சின்ன பாத்திரம் எடுத்திருந்த மாதிரி இருந்தா கணக்கு எண்ணெய் விட வேண்டி வந்திருக்கும். 2-3 தான் பொரிக்கலாம். இது நல்ல ஃபாஸ்டா நான் பொரிச்சிடுவேன். பாருங்க, நெருப்பை குறைச்சு விடுங்க. ஏனெண்டா அடிப்பக்கத்தால எரியத்து வாங்கிடும். அப்ப நாங்க நெருப்பை குறைச்சு விட்டா தான் நல்லா கொள்ளுங்க. அடிக்க 2-3 தடவை நாங்க பிரட்டி விட்டுட்ட வேண்டாம். ஓகே, அழகான சமோசா நாங்களும் வீட்டில் செஞ்சுட்டோம். இதை பார்த்தீங்களா இருந்தா முழு வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ண பார்த்தீங்களா இருந்தா வடிவா நீங்களும் வீடுகளில் சமோசா செய்து பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம். கடையில வேண்ட தேவையில்லை. நல்ல இறைச்சியா வேண்டி நீங்கள் அது 10 பீஸ் என்னவோ உங்களுக்கு விருப்பமானது வச்சுக்கொண்டு நாங்கள் சமோசாவோ ரோலோ பட்டிஸோ எதுவுமே நாங்கள் செய்து கொள்ளலாம் இலகுவாக. எதுக்கு கஷ்டம் இல்லை. சரி, உங்களுக்கு ஒருக்கா செய்ய பிள்ளை வந்ததா இருந்தா 2ஆம் தரம் சரி வந்துடும். அப்ப நீங்க கஷ்டப்பட தேவையில்லை. ஒருக்கா பிழைச்சிட்டு ஓகே பரவாயில்ல, 2ஆம் தரம் சரியாக எடுத்துக்கொள்ளுங்க. அடிக்கடி பிரட்டி விட்டு கொள்ளுங்க. 2 கருகீரம் மெல்லிய சமோசா சீட் கருகீரம். அதால அடிக்கடி பிரட்டி விட்டு கொள்ளுங்க. பாருங்க, இந்த சமோசா சுடுற வேலை முடிஞ்சது. 15 நிமிஷமா 15 நிமிஷத்துக்குள்ளேயே சமோசா சுட்டு எடுத்துட்டேன். நானா சீட் செய்து வச்சிருந்ததால என்னோட நேற்று செய்த சீட் இருந்தது. ஆனா நீங்க சீட் செய்யறேன்டா கொஞ்சம் நேரம் எடுக்கும். சமோசா செய்ய போறோம்டா காலமே சீட்டை செய்து போட்டு அப்படியே வச்சா ஈவினிங் நாங்கள் செய்து கொள்ளலாம். பர்த்டே அப்படியான ஏதாவது நிகழ்வுகளுக்கு நாங்களே எங்களுக்கு தேவையான அளவுக்கு இதுகளை செய்து கொள்றது ஈஸி. கடையில ஆர்டர் கொடுத்தோம்னா 1 40 ரூபா சொல்லுவாங்க. ஒரு சமோசா 40 ரூபா. ஒரு சமோசா எடுக்கிறதா இருந்தா 4000 ரூபா வேணும். நாங்க ஒரு 1000 ரூபா செலவோடைய 100 சமோசாக்கு கூட செய்து கொள்ளலாம். இந்த சமோசா எல்லாம் முடிஞ்சது பாருங்க, எடுத்துக்கொள்றேன். நீங்களும் உங்களோட பிள்ளைகளுக்கு செய்து கொடுங்க. சமோசா கடையில இப்படி எந்த எண்ணெய் பாவிக்கிறாங்களோ தெரியா, நாங்க நல்லதா பொரிக்காத சுத்தமான எண்ணெயா நாங்க எடுத்துக்கொள்ளலாம். பாருங்க, அழகான சமோசா செய்திருக்கிறேன். யாருக்காக கொடுத்தா கேட்பாங்க, எங்க கடையிலயா வேண்டினீங்கன்னு தான் கேட்பாங்க. அப்படியே மொரண்டு எவ்வளவு சுமையா வந்திருக்கு. என் மகன் வந்து பிச்சு பார்க்கிறேன், சாப்பிட்டு பார்க்க போற இருக்கு. இது நான் இந்த மாதிரி மடிக்கலாம். நீங்க கஷ்டப்படாமலுக்கு இலகுவா மடிக்கிற கன முறைகள் இருக்கு பாருங்க. இப்படி அந்த ஒரு நேரான ஒரு சீட் எடுத்தீங்கன்னா அதுண்ட மூலப்பொருக்கு அப்படியே மடிச்சு கொண்டும் வரலாம். 3-4 முறைகளால நாங்க இந்த சீட்டை மடிச்சு கொள்ளலாம். உங்களுக்கு எது கைப்பழக்கத்துக்கு வருகுதோ அந்த முறையை நீங்க யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. யூஸ் பண்ணிட்டு மூல பக்கத்தை மட்டும் கொஞ்சம் இறுக்கமா பிடிச்சு ஒட்டினீங்கட்டா சரி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இதுவரைக்கும் என்னோட வீடியோவை பார்த்ததுக்கு தேங்க்யூ.